தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை வழங்கும் சாய்வு நாற்காலி. மூத்த பார்வையற்றவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்கிறார்கள். இந்த பகுதியில் திருமதி சந்திரிகா அவர்கள். பகுதி 7. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 9 பேரையும் ஒன்னா தூக்கி திருச்சிக்கு போட்டாங்க. ட்ரெயின் ஃபுல்லா நாங்க தான் ஒரு கம்பார்ட்மெண்ட். நாகர்கோவில் போல எடுத்து நாகர்கோவில் இல்ல, திருச்சி. அந்த 5 அன்எம்ப்ளாயில யாராவது ஞாபகம் இருக்காடி சார்? அந்த திருச்சி விஜயலட்சுமி, ருக்மணி, அம்சா எல்லாம் திருச்சியில வேலை பார்த்தவங்க தான். கடைசியில ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும். ஓ, எல்லாம் பார்வையற்றவர்களாமா? லூர்தம்மாள், லூர்தம்மாள் தான் கடைசியில நம்ம இங்க வந்துட்டாங்க. ஆனா அவங்களும் அன்எம்ப்ளாய். மகேஸ்வரி. அப்ப வந்து திருச்சியில வந்து என்ன ஹை ஸ்கூலா, ஹையர் செகண்டரியா, இல்ல 8th வரைக்குமா? 8th வரைக்கும். நான் செகண்ட் இயர் போஸ்ட் தானே. நீங்க இப்போ கேட்டீங்க ஸ்கூல் என்ன நிலைமையில இருந்தது? 8th வரைக்கும் ஹை ஸ்கூல், 10th வரைக்கும் இருந்தது. ஹை ஸ்கூல் இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கா? இவங்க இந்திரா மெகதலினா அப்படியே போய் நாங்க குரூப்பா உட்கார்ந்தோம்னா அவங்களால ஒன்னும் கை கால இதனோட ஒரு மண்ட மாதிரி வந்தோம். தெரியும் அவங்களுக்கு ஆர்டர் போயிடுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் வரையும் ஆச்சு. எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் பார்த்து அதுக்கு அவங்க ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி கொடுத்து எல்லாம் ஜாயின் பண்ண வச்சு அதே நல்லா ஒரு நல்ல கலகல இருந்தது. ஆனா அங்க வந்து தம்பி, அங்கேயும் நீ வேலை பார்க்கணும்னா நல்ல உண்மையான சம்பளத்துக்கு வேலை பார்க்கற மன நிறைவோட இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா மணி அடிச்ச உடனே அவசர மாதிரி 2 பொண்ணுங்க வந்துருவாளுங்க. நமக்கு நம்ம பீரியட் தெரியும். போடி நான் வரேன்னு சொன்னா கூட இல்ல மிஸ் நாங்க போலாம், கூட்டு போயிடும் கை பிடிச்சி ஓகே எல்லாம் ஒண்ணும் நீ அடிக்க முடியாது. குழந்தைங்களே தேடிக்கிட்டு வரது அப்புறம் எப்படி நீங்க ஓபி அடிப்பீங்க? நாங்க வர்றோம் போங்க அப்படின்னு. வாங்க அப்படியே உங்க கை பிடிச்சிட்டு பேசிட்டே போலாம்ல அப்படியே வருவாங்க. போவோம். நீங்க ஆர்டிசிடி படிக்கும்போது கல்யாணம் ஆச்சாடி சார்? இல்ல திருச்சிக்கு போன பிறகு கல்யாணம் ஆச்சா? திருச்சிக்கு போன பிறகு. அப்ப அரேஞ்ச் மேரேஜ் ஜாயின் பண்ணோம். ஜூலைல மேரேஜ் ஆச்சு. சும்மா 1 day 2 days லீவ் போட்டு அவ்வளவுதான். அரேஞ்ச் தானே மேடம் டீச்சர்? ஆமாப்பா. வீட்ல பார்த்து. ஏன்னா அவர் யாருன்னே எனக்கு அது முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. சரி சரி. ஆனா யாரு முன்ன நின்னான்னு கேட்டா எனக்கு சயின்ஸ் சார் சொன்னல, சுந்தரராஜ் சாரு, சாரு, அவருக்கு இவரை தெரியும். 2வது எங்க தாய் மாமா வந்து அவர் வேலை செய்யற இடத்துல அங்க என்ன சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா, சின்சியர் ஒர்க்கர், பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்றவரு, எந்த பேட் ஹேபிட்ஸ் கிடையாது. அதனால நீ தாராளமா நம்பி பொண்ணை கொடுக்கலான்னு அந்த அவருடைய ஆபீஸ் மேனேஜர் வந்து எங்க மாமா கிட்ட, தாய் மாமா கிட்ட சொன்னதால அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தனியார்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் தனியார்ல தான், இந்தியா கிரிக்கெட் லிமிடெட்னு எங்க மாமா கம்பெனிக்கு, டன்லாப் கம்பெனிக்கு பக்கத்துல. அதே அம்பத்தூர் எஸ்டேட் தான். அதுக்கு முன்னாடி அவர் வந்து நம்ம பிளைண்ட் ஃபீல்டுல இல்ல, அதனால தெரியாது எங்களுக்கு, நமக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. புரியுது புரியுது. இல்ல பார்வை இல்ல ஒரு தானே டீச்சர்? ஆமா. சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் டிக்ரீஸ் ஆச்சு. இருந்தாலும் அது நம்ம கேட்டகரியில அவர் இல்ல. அவருக்கு பிரைல் எல்லாம் எதுவும் தெரியாது. சைட்டட் ஸ்கூல்ல போர்டிங் ஆயிடுச்சு. உங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஷயம் டிக்ரீஸ் ஆச்சா இல்ல முன்னாடியே வர சொல்றீங்க? அது அதாவது ஒரு சைட்டட் இதெல்லாம் இன்னைக்கும் ஸ்டில் இஸ் ரைட்டிங் எல்லாமே முடியும். ஓகே புரியுது புரியுது. ஆனா கொஞ்சம் இத பார்சியல் சீயிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அழகா டீச்சர், பிரியா டீச்சர், அது இப்போ. அப்ப அவருக்கு ஒரு தயக்கம் இல்லையா டீச்சர்? ஒரு பார்வையற்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற தயக்கம் தெரியல. யாரு மூலமாக அவர்ல பிளைண்ட் ஃபீல்டுங்களோட யாருன்னா கான்டாக்ட் இருந்திருக்குமா? நான் அவ்வளவு டீப்பா எல்லாம் அலசி ஆரஞ்சதில்ல. நீங்க கேட்டது ஃபேமிலி லைஃப் வந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னி மாதிரி ஜாலியா அப்படி போயிட்டு இருந்தது, அவ்வளவுதான். உச்சாணிக்கும் போல, அடிமட்டத்துக்கும் போகல, அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. அதுக்கப்புறம் வந்து முனி டீச்சருடைய கொஞ்சம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க திருச்சிக்கு வரணுன்றது அவங்களுடைய எய்ம், அவங்களுடைய டியூட்டி ஹரிசம், அவங்களுடைய பர்சனல் இது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, என்ன கூப்பிட்டு வா நம்ம 2 பேரும் மியூச்சுவல் மாத்திக்கலாம். அவங்க வரணும், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுமான்னு அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அந்த ஒன்னா இருந்து ஒன்னா படிச்சு ஒன்னா இருந்தனால நியூலி மேரிடுன்றப்போ
என்ன அவங்க கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ் யூஸ்வலா நம்ம ஸ்கூல்ல வேலை பார்த்தோம். பாக்குறப்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா அமைஞ்சாங்க. அப்பதான் எனக்கு இந்த ஆர்எஸ் டீச்சர் ரொம்ப க்ளோஸ். ஆர்எஸ் டீச்சர் சைட்டடுன்னு வச்சு பார்த்தோம்னா டீச்சர்ஸ் கிட்ட மாரல் ஃபியர் இருக்கும். ஃப்ரெண்ட்லியான்னு வச்சு பார்த்தோம்னா ஆர்எஸ் டீச்சர்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. எம்டிஎஸ் டீச்சரு இந்த சாந்தி டேவிட் வந்து அங்க அப்ப திருப்பி வந்து எங்க இதுல சேர்ந்துக்கிட்டோம் ஒன்னா ஆர்டிசி ஆர்எஸ் டீச்சர் எம்டிஎஸ் டீச்சர்ல உங்களுக்கு பின்னாடி தான் வந்திருப்பாங்க பூந்தமல்லிக்கு அப்படிதானே? ஆர்எஸ் டீச்சர் அவங்க இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எம்டிஎஸ் டீச்சர் வந்து வார்டனா இருந்தாங்க 86ல. சரிங்களா, வார்டன் அவங்க அப்பாயின்மெண்ட். அது வந்தவொடனே அப்பதான் நான் சொன்னேன் உடனே இல்ல அவங்க செகண்ட் கிரேடா மாறி வந்தா ரொம்ப திக்கஸ்ட் ஆயிட்டோம் அவ்வளவுதான். சரிங்களா, வாரனா இருந்தப்ப போவோம் பேசுவோம். 1வது கிரேடரா 2 பேருக்கு ஃப்ரீ. நானும் சாந்தி டேவிட்டா மெதுவா போவோம். போய் அந்த படியில கல்படியில உட்காந்துட்டு வருவோம். அவங்களும் வந்துருவாங்க. பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃப்ரீயா இருக்க பேசுவோம். திருப்பி 2ஆம் கிளாஸ் 2 பேரும் ஓடி வந்துடும் பெல் அடிக்கிறதுக்கு முன்னால. அப்படியெல்லாம் அப்ப இங்க வேலை பார்த்த பார்வையற்ற டீச்சர்ஸ் ஆசிரியர் யாராரு? ஓமனா டீச்சர், அகமா டீச்சர், அவங்க 2 பேரும் அவங்க எல்லாம் நம்ம தோஸ்துங்க தான். நீங்க வர்றதுக்கு இங்க வந்துட்டாங்க அவங்க. அங்க எல்லாமே அவங்க எல்லாம் இங்கதான் இருந்தாங்க. ஓமனா டீச்சர், ரஞ்சனி டீச்சர், சின்ன பொண்ணு டீச்சர் எல்லாம் ஒரு டீமே. அதாவது நாங்க எப்படி ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல ஒன்னா இருந்தோமோ அந்த 3 பேர் இங்க இருந்தாங்க. ரஞ்சனி டீச்சர், சின்ன பொண்ணு டீச்சர்லாம். ஓமனா டீச்சர், அழகமா டீச்சர் வந்து வந்து அவங்க தேனாம்பட்டியில படிச்சா கூட நாங்க வந்து ஜாயின் பண்ணோன்னு எல்லாம் ஒன்னா ஆயிட்டோம் ஒரு யூனிட்டா. அப்புறம் பார்வதி டீச்சர் வந்தாங்க சேலத்துல இருந்து. சரிங்களா, பெரிய வகுப்பு ஆசிரியர்ல வந்து இவர் வேலை பார்த்தாரு. அமல்ராஜ் சாரு, அந்தோனி சார், சார், அமல்ராஜ் சாரு அவங்களாம் நமக்கு கைடு மாதிரி நல்லா நான் வழி காட்டுறது என்ன தெரியலன்னா சொல்றது. ஒரு ஃபேமிலி உறுப்பினர்கள் மாதிரி அவங்க எல்லாம் எல்லா குவார்டர்ஸ்ல இருந்தாங்க. எல்லாம் பெரிய குப்பாய் டீச்சரு அதெல்லாம் அதை சுவாரஸ்யமா இப்ப எல்லாம் போற மாதிரி அப்பவும் போச்சு தம்பி. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எப்ப எடுத்தாலும் எங்கெல்லாம் இன்சர்வீஸ் ட்ரைனிங் அதெல்லாம் எதனா என்ன டிசி ஆர்எஸ் எம்பிஎஸ் அவ்வளோதான் ஆர்டர் போட்டு வரும். டிசின்னா நீங்க? ஆமா. சரி. அதனால லோக்கலா இருந்தா மட்டும் ஆர்எஸ் டீச்சர் வருவாங்க. இப்ப அந்த இதுல தராங்க சும்மா செயின்ட் லூயிஸ்ல ஏதாவது ட்ரைனிங் தராங்கன்னா ஆர்எஸ் டீச்சர் வருவாங்க. மீது ஐஏபி மதுரை அங்க இங்க அங்கெல்லாம் இன்சர்வீஸ் ட்ரைனிங் தராங்க, ஸ்பெஷல் ட்ரைனிங் தராங்கன்னா நாங்க 2 பேரும் போவோம். சரி சரி. நிறைய வீட்டுல எதிர்ப்புகள்ல கொஞ்சம் கிளம்பும். எங்க வீட்டுல அவ்வளவு சொல்ல மாட்டாரு. டீச்சர் வீட்டையும் கொஞ்சம் சொல்லுவாங்க, என்ன உங்க 2 பேருக்கு அவனுக்கு குழந்தை இருக்கான் நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. அவளுக்காவது நான் வந்து எம்டிஎஸ் அம்மா சொல்லுவாங்க, சில தமிழ் எடுத்துக்கிறாங்க அம்மா, அவளுக்காவது நான் இருக்கேன் அவங்க பொண்ணெல்லாம் பாத்துக்கிறேன் நீ தைரியமா போயிட்டே இருக்கேன்னு. அது என்னவோ வேணும்னு சொல்லி பழக்கெல்லாம் விட்டுமா இல்ல அவங்க போயிருக்கோம். ஒரு முறை துர்காந்த் சாரோட கோயம்புத்தூர்ல ஹிஸ்டரிக்கு இன்சர்வீஸ் ட்ரைனிங் ராமகிருஷ்ணால கொடுத்தாங்க. அந்த செமினார் மாதிரி நடத்துவாங்க 5 days அந்த மாதிரிலாம். இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு எனக்கு வருஷம் கரெக்டா ஞாபகம் 2000க்கு மேலதான் ஒரு முறை என்ஐவிஎஸ்ல நிம்மத்து கோடுக்கு டேராடூனுக்கு கூப்பிட்டாங்க. டேராடூனுக்கு கூப்பிட்டா அதான் யாராவது அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து இவங்கதான் வேணும்லாம் சொல்லல. செகண்ட் கிரேட்ல தான் செலக்ட் பண்ணி அனுப்பணும்னாங்க. வந்து சர்க்குலர் வர்றோம் எல்லாரும் நார்த் பில்டிங் போட்டாங்க. நாங்களும் தான் நார்த் பில்டிங் போட்டோம். போட்டு சர்க்குலர் தெரிஞ்சு போயிடுச்சு சந்தோஷமா. சரின்னு கொண்டாடும் பொறுத்து ஆர்டர் வருது பாப்பா சர்க்குலர். அது டிசி எம்டிஎஸ் வந்து 15 days. அதுவும் என்ஐவிஎஸ் டேராடூன் உத்தராகண்ட் பிரதேசம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. சரிங்களா, என்னன்னு சார் உனக்கு வழி தெரியும், பார்வை தெரியும், அவங்களுக்கு மொழி தெரியும், போயிட்டு வாங்க. சரிங்களா, அது அது போய் நல்லா சக்சஸ்ஃபுல்லா நல்லா பண்ணிட்டு வந்தோம். நல்லா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. எல்லா வேரியஸ் எஜுகேஷன் பார்ட்ஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. கிளாஸும் நல்லா எடுத்தாங்க. நல்லா பிரெயில் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால அவங்க நல்ல சைட்டட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வாயில பேசுவாங்க, கண்ணுல இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்ப்பாங்க, கையில டைப் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வித்தவுட் மிஸ்டேக் அடிக்கிற ஒரே ஒரு ஆள் தமிழ் செல்வி தான். நீ இன்னைக்கு கூட போட்டிக்கு கூப்பிடலாம். சரிங்களா, அவங்கள விஞ்ச யாராலையும் முடியாது. வாய் வேற பேசும். அங்கதான் ஒரு விஷயம். இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துக்கிட்டே புக்கு அடிக்கிறது அது பெருசு கிடையாது. கண்ணுல பார்க்கும்,
கையை அடிக்கும். வாயில நாங்க எல்லாம் சுத்தி உட்காந்து 1008 கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. ஓ அப்ப அந்த எண்ணெய் வச்சுக்கு போறப்பதான் எனக்கு என்ன தோணுச்சு நான் சொல்லிக்கிட்டே நேற்று கூட நானும் தம்பி சொல்லிக்கிறோம். அந்த ட்ரெயின்ல போறதே அதான் நிறைய சண்டை எல்லாம் வரும் தம்பி. சண்டைன்னா அடிப்படி வாடி போடி எல்லாம் இல்ல. சரி, நட்புன்னா அதுக்கு சண்டை தேவை. சின்ன சின்ன மன வருத்தங்க சின்ன சின்ன வருது, கருத்து வேறுபாடுகள் வரும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசாம உட்காந்துருப்போம். அதான் நேற்று சொல்லி சிரிச்சிருந்தாங்க. டேரக்ட் இறங்க போறோமா அந்த பிரியா டீச்சர் அந்த பக்கத்துல ஒருத்தர் எல்லாம் டேரக்ட் ஸ்டாப்பிங் வரப்போது அனிதா அவங்களை அனிதாம்மா வந்தா கூப்பிடுவோம். சைட்டட் அவங்க பக்கத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க. அனிதாம்மா இதுவும் கோவம் சின்ன குழந்தைங்க எனக்கும் இது மேல கோவம் சண்டை என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்டாப்பிங் வந்துருச்சு. மெதுவா முத்தியில ஒரு இடி இடிச்சேன். கைய போட்டுக்கிச்சு என் பேக்கை சேர்த்து எடுத்துக்கிச்சு. நான் என் பேக்கை தோல்ல மாட்டிட்டு ஒரு பேக் கையில எடுத்துருவாங்க. ரொம்ப வெயிட் தூக்க வைக்க மாட்டேன். நம்மள வேற பிடிச்சிக்கிறாங்க. ஹேண்ட் பேக் ஒண்ணு மாட்டிக்கிறாங்க. 15 வேலை இருக்க போறோம். என்ன அப்பதான் சொன்னேன், இந்த பாருப்பா ஒளிர்கின்ற விழியும் எந்த இடத்துக்கு போறோமோ அதுக்கேற்ற மொழியும் இருந்தா வழி நம்ம கையில தான். நல்லா இருதுங்க புரியாட்டிச்சது. இன்னும் கூட சொல்லுங்க சார். ஒளிர்கின்ற விழியும் மொழியும் நம்ம கையில இருந்தா வழி நம்ம பக்கத்துல தான். சரி, மொழியும் விழியும் இருந்தா எந்த வழிக்கும் போயிடலாம் தம்பி. அதாவது புது இடங்களுக்கு எந்த வழியும் கட்ட வழி இல்ல பவுல் லாங்குவேஜ் தெரியணும். அப்புறம் கோபால் சார் எங்களை அனுப்பிட்டாரு தவிர என்ன அப்பெல்லாம் போன் வசதி கிடையாது. நாங்க போய் சேர்ந்தோமா படிச்சோமா எப்போ வர ஒன்னும் தெரியாது. டைம் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லா வேரியஸ் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. நல்ல கலை நிகழ்ச்சிகள் தான். ஆட்டம் பாட்டம் தான். தமிழ்நாட்டுல இருந்து 2 பேர் தான் போயிருந்தோம். சொல்ல வேணுமா, ராஜ உபசரணை தான். நம்ம எல்லாம் ஹிந்தியில கேட்டு எல்லாம் கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றிப்போம். அந்த ஒன்னஸ் கிடைச்சிருச்சு எனக்கு ஜாலியா. சரி, அதனால அதெல்லாம் ஜாலியா இருந்தது. அதனால 15 days எப்படி போச்சுன்னா தெரியாது. அதே சமயத்துல படிப்பையும் நாங்க போட்ட விடல. அவங்க நல்லா பிரெயில் நல்லா தெரியும். நானும் சைக்கிள் அவங்க எழுதிட்ட பிறகு திருப்பி நான் பிரெயில டிக்டேட் பண்ணி இன்னைக்கு நிம்மத்துக்கு ஒரு புக்கு கொடுத்தாவும் நாங்க 2 பேருமே படிக்க எங்களால முடியும். ஸ்கூல்ல வந்து யூஸ் பண்ணீங்களான்னு கேட்டா அது பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நாங்க யார் பிரெயில கணக்கு எழுதுறோம், ஸ்லேட்லயே போடல. அவன் எங்க பிரெயில கணக்கு எழுத போறான். போயிட்டு வந்தா நமக்கு அது தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்படின்னா என்னன்னு சரிங்களா. அதே மாதிரி எங்க கிளாஸ் எங்க காலத்துல வந்து 6th 7th 8th வந்து லாங்குவேஜ் வந்து ரைட்டிங் எக்ஸாம் தான் தம்பி. சரி, இங்கிலீஷும் தமிழும் ரைட்டிங் எக்ஸாமு. ஓரல் கிடையாது, பிரெயில் ரைட்டிங் தான். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் யூ ஹேவ் டு கிவ் கொஸ்டின் பேப்பர். இதுல என்ன பண்ணுவோம்னா ஒருத்தருக்கு ஒரு அந்த சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. இதுல நீ கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணு, நான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுன்னு. தெய்வ திருமகன் குப்புசாமி ஐயா வந்து சீட்ல உட்கார்ந்தாரு. 8th இங்கிலீஷ் எடுக்கிறீங்களா? யார் யாரு? டிசி 1, RR 1, இன்னொருத்தர் யாரும் 3 பேர் இருந்தோம். 3 கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா. ஏன்னா நாங்க அவுட் பண்ணிடுறோம் பசங்களுக்கு சொல்லி எல்லாம் கொடுத்துருவோம் முன்கூட்டியா. ரவிக்குமார் சாரு சொல்லி சொல்லியே பழக்காச்சு. ரவிக்குமார் சாரு நானு இன்னொருத்தர் யாருன்னா அவருடைய இன்டர்வியூ வைக்கிறப்ப ஒரு கரெக்டா சொல்வாரு. அப்போ என்ன பண்ணா அந்த கரெக்ட் குறிப்பிட்ட ஒருத்தர் இப்ப எனக்கு இங்கிலீஷ் போட்டாங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தானே கொஸ்டின் எடுப்பேன். என் பேப்பரை 3 செக்ஷனுக்கு நாங்க ரிவிஷன் பண்ணிடுவோம். பரிசல்லிட்டு அவங்க எழுதக்கூடாதே தவிர முன்கூட்டி ரிவிஷன் பண்ணாங்க. அட்லீஸ்ட் அந்த 10லயாவது அவங்க நல்லா தேரட்டுமே. சரிங்களா, அப்படி பண்ணுவான். அது பார்த்தாரு. ஓஹோ நீ இப்படி பண்றியா, நீ 3 கொஸ்டின் பேப்பர் எடுத்துருவாங்க, கடைசி நேரத்துல எது தரணும் அது பாருன்னு. சரி கொஞ்சம் டைம் நிறைய செலவாகும், 30 கொஸ்டின் ரிவிஷன் பண்ணு. இது 3 மேல நீ தனியா போக மாட்டல்ல. சரிங்களா, நீயே பிரின்சிபால் பா, நீ சொல்ற 3 பேர் எடுத்து கொஸ்டின் பேப்பர் எடுத்துன்னு வாப்பான்ற எடுத்துட்டு போனோம். நாங்க 3 பேரும் ஒன்னா கிளாஸ் எடுக்கிறோங்க. சரி நீ இதெல்லாம் நீ பாரு, இதெல்லாம் நான் பாரு. ஆனா பசங்களுக்கு அந்த 30 கொஸ்டின் அவுட் பண்ணிடுவோம். ஆனா ஒரே நாள் எக்ஸாம் வச்சு முடிக்க முடியாது. நாங்க பிட்டாதான் வைப்போம். இந்த லெக்சர்லி டைம் எல்லாம் கிடைக்குது பாத்தியா, ஒரு நாளைக்கு போயம் எல்லாம் எழுத வச்சிடுவோம். எழுதி எல்லா பேப்பரை கலெக்ட் பண்ணிடுவோம். ஒரு நாளைக்கு ஆப்போசிட்ஸ் ஓரளவுக்கு சைட்டட் கொஸ்டின் பேப்பரை நாங்க ஃபாலோ பண்ணோம் தம்பி. அதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒத்துப்பீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. இல்ல நீங்க ரிட்டையர்ட் ஆறப்ப அப்படிதான் இருந்தா டீச்சர் கேட்டாலும் அதெல்லாம் நான் சொல்ல தயாரா இல்ல. மெரிட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு வருவேன். நான் என்ன செய்தேன் அவ்வளவுதான். சரி, அதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். சரி, சரிங்களா, அப்படிதான் பண்ணிருக்கோம்.
அதுக்கப்புறம்லாம் எனக்கு தெரியாது. அந்த மீதி 3 மட்டும்தான் கணக்கு சேர்ல தான் கணக்கு போட்டு ஆகணும். அழகுமாடிச்சல மூச்சை பிடிச்சின்னு கட்டின்னு கிடப்பாங்க. நாங்க 6ஆம் கிளாஸ் 3 பேர் கணக்கு. நானு, ரஜினி டீச்சரு, அழகுமா டீச்சரு. சரிங்களா? நான் என்ன பண்ணிடுவேன்னா அவங்க சைக்கிள் புக்கு பார்த்து சொல்லி தருவாங்க. அதுல பிரைட் சில்ட்ரன் இருப்பாங்க. 3 செக்ஷனுக்கு ஒரே நேரம் 5ஆம் ஆண்டு கணக்கு வரும். ரைட், பெனிஃபிட் கிடைக்கும். நல்லா பிரைட் எல்லாம் அவங்க கிட்ட அனுப்பிடுவோம். அப்படி பிரிச்சுக்கிறது. சரிங்களா? மீடியம் ரஞ்சனி டீச்சர் அனுப்பிடுவாங்கன்னா அவங்க சர்வீஸ் ஹேண்டு அவங்களுக்கு இது இருக்கு. இந்த ஒண்ணுமே குச்சி போட தெரியாதெல்லாம் இருக்குல்ல, ஒரு 7-8 இருக்கும். அதை வச்சுன்னா நான் மரத்தடியில மல்லு கட்டின்னு இருப்பேன். அப்ப உங்களுக்கு 6th சிலபஸே தெரியாத டீச்சர்லாம் சொல்லாதீங்க, தெரியும். இருந்தாலும் நமக்குள்ள அந்த சில்ட்ரனுடைய வெல்ஃபேருக்காக நம்ம டிக்னிட்டி எல்லாம் நாங்க பாக்கல. பிரைட் சைல்டுடைய ஃபியூச்சரும் நல்லா வரணும், டல் சைல்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு டீச்சரால எல்லாம் பண்றது இப்படி பிரிச்சுட்டோம்னா கேட்டகரி வைஸா அவங்க கொஞ்சம் நல்லா பாவாங்களே. சரிங்களா? அவங்க ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண மாதிரி ஆகும்ல. இவனை தலையால தண்ணி ஊற்றலாம், இவன் வந்து அந்த சிலபஸுக்கு இவன் வரப்போறது கிடையாது. குழந்தை உட்கார்ந்துருக்கட்டும் என் கூட. சரிங்களா? கணக்கு தேய்ச்சி மல்லு கட்டிங்களே, நம்ம போவோம் அந்த குச்சி நல்லா ஷார்ப் இருக்கிற குச்சி விரல வச்சுட்டு தேய்ச்சிங்கன்னு அன்பா சொல்லி கொடுத்தீங்கன்னா அடிச்சிங்கன்னு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். பார்வதி டீச்சர் வந்து எனக்கு முழுக்க வாய்ப்பாடுக்கும் இங்கிலீஷுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு யாருன்னா போய் கேளுங்கடான்னுவேன். கேட்டுட்டு நான் வெளியே தான் வருவேன் தம்பி. உடனே 2 பேர் டீச்சர் வருவாங்க. என்னடா உங்க இங்கிலீஷ் டீச்சர் ஏதோ ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்களே, இப்போ சொல்லணுமா நானு பாட்டு கிளாஸ்க்கு வரேன்னு அன்பா சொல்லிட்டு பாசு எதையாவது கொடுத்து விட்டுட்டு என் பாட்டே சொல்லி தர முடியல. இந்த பாரு நீ பாட்டு சொல்லி கொடுத்தா அவங்க எல்லாம் பாட்டு டீச்சரா மாற போறது இல்ல. ஓகேவா? எனக்கு டைம் போறல. அது 2வது நீ மட்டும் தான் அவ்வளவு பொறுமையா அவங்கள டீல் பண்ணுவேன். அவனை மனப்பாடம் பண்ண வச்சுடு, நீ எதை வைக்காத, மனப்பாடம் பண்ண வச்சு 5 குழந்தை தானே மனப்பாடம் பண்ண வச்சுடு. அப்புறம் போய் அவன் எழுதி கொண்டு வரட்டும் மகன் அப்படின்னுவேன். வாய்ப்பாடம் வந்து கந்த சஷ்டி ராகத்துல பாட வச்சுடுவேன். நான் இருக்கிறப்போ அந்த 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்ல 12 டேபிள்ஸ் வரையும் 16 வரையும் சொல்லுவானுங்க. சரியா? அதுதான் நீ வந்து எப்படி ஆரவணம் அவரவணம் எல்லாம் பண்றியோ முதல்ல கந்த சஷ்டி ராகத்துல என் பசங்களை வாய்ப்பாடு சொல்ல வை. பாட்டு தானே பாட வைக்கணும், சத்தமா அதை பாடவை. அது இன்னொருத்தர் வந்து உன் வேலையை நான் ஏஞ்சி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஐயோ அவங்க ரொம்ப வில்லிங்கோட குழந்தைங்களோட வெல்ஃபேருக்கு அந்த டீச்சர் வந்து அவ்வளவு பாடுபட்டாங்க. எனக்கு நான் மட்டும் அச்சீவ் பண்ணல, அந்த பசங்களுக்கு அவங்களுடைய ரொம்ப ஹெல்ப் தேவைப்பட்டது. மற்றவங்களாம் யாருமே நான் அப்ரோச் பண்ண விடல. ஏன்னு கேட்டா அவங்கள மாதிரி பொறுமையா யாரும் டீல் பண்ண மாட்டாங்க. ஒரு எந்தூசியாசத்தோட அந்த என்ன ஒண்ணும் கிடையாது. எஸ் சேர்க்காத சிங்குலர் ப்ளூரல், ஈடி சேர்க்காத பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சும்மா அந்த இது ஜெண்டர்ஸ் நான் கொடுத்துட்டு போயிடுவேன். 5 வார்த்தை சொல்லுவேன். இந்த 5 வார்த்தை மட்டும் இல்ல லைஃப்ல, இன்னொரு 5 வார்த்தை நீ எழுதிட்டு வா. பிரெயில் தெரிஞ்சவன் பிரெயில எழுதிட்டு வா, பிரெயில் தெரியாதான் எனக்கு வாயில சொல்லணும். தெரிஞ்சவன் நீ எழுதிட்டு வாடா, ஆனா தெரியாதவங்க சொல்லி கொடுத்துட்டு வா. அவன் சொல்ல மாட்டான், ஆனா நீதான் அடி வாங்குவேன். கொஞ்சம் ஒரு மாதிரி அலெக்சாண்டர் த கிரேட் மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோ. சரி. ஆனா அது என்னன்னா ஒரு வெறித்தனம் தான் தம்பி. அது ரைட்டோ தப்போ எனக்கு தெரியல. எப்படியாவது நான் அப்லிஃப்ட் பண்ணிருந்தேன். என் எய்ம் அதுதான். சரியா? மத்தபடி அவனை எந்த பழி வாங்கணும்ட்டும் அவனை தண்டிக்கணும்ட்டும் எனக்கு எந்த நோக்கமே கிடையாது. அவனை அடிச்சுட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ரொம்ப அடி உத வாங்காம அவங்கள காப்பாத்துறது பார்வதி டீச்சர், மியூசிக் டீச்சர். சரிங்களா? அவங்க காலத்துல நீங்க என்ன சொல்றேன் தம்பி, இப்ப A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 டீச்சர்ஸுக்குள்ள ஒரு யூனிட் இருந்தா அந்த சில்ட்ரனோட ப்ராக்ரஸ நீ நல்லா அப்லிஃப்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்லிஃப்ட் பண்ணலாம். ஆனா 3 பேருக்கு ஒரே டைம்ல பீரியட் இருக்கணும். அது மாதிரி சில சமயம் போட்டாங்க டைம் டேபிள். இப்ப A கிளாஸ் எப்ப இங்கிலீஷ், அப்போ B, அப்போ C. அப்ப லாங்குவேஜுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் அவங்க கிளாஸ் தான் எடுப்போம். ஆனா பெரிய பெரிய இந்த சப்ஸ்டியூட் இந்த மாதிரி யாருன்னா லீவ் போட்டாங்கன்னா யாருன்னா வாலண்டியரா போய் அவங்களுக்கு அந்த ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு போயிடுவோம். பெரும்பாலும் ஓபி அடிக்க மாட்டோம், அவ்வளவுதான்.
நான் மனசாட்சியோட என் சம்பளம் முழுக்க முழுக்க நல்ல பயனுள்ள முறையில எப்போ வாங்கினேன்னா அப் டு 8th வரையும் கிளாஸ் எடுக்கிறப்போ. அதுக்கப்புறம் என்ன டீச்சர் கேட்காரு தம்பி. அப்புறம் திருச்சிக்கு போனோம். அங்கேயும் சின்சியரா ஒர்க் பண்ணோம். மனசாட்சியோட 3 பேரு. ஏன் நானு, சிபிஆர் சாரு, தமிழ்ச்சல் டீச்சரு. ஏன்னா 3 பேருக்குமே வீடு வாசல் கிடையாது. வீடு வாசல் கிடையாதுன்னா குடும்பம் இல்ல. அதனால நாங்க என்ன பண்ணோம், 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிச்சிட்ட உடனே மரத்தடியில உட்காந்துருப்போம். வார்டன் டீச்சர் 5 மணிக்குள்ள டீ தருவாங்க. தந்த உடனே 3 பேருமே 5 to 6 ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்போம். வீட்டுல பட்டாபி சாரு அந்த இன்சியல் சொல்லி பழக்காயிடுச்சுன்னா பட்டாபி ராபன் சாரு. சரியா? தமிழ் ஐயாவா இருந்தவரு. அவர் +2 +1 தமிழ் பண்ண போயிடுவாரு. இவங்க இங்கிலீஷ் எடுக்க போயிடுவாங்க. நான் என் கிளாஸ் ஹிஸ்டரி எடுப்பேன். நீங்க படிக்கும் போது இருந்த பூந்தமல்லி நீங்க பாட்டிசி படிக்கும்போது ஓரளவு பரவாயில்லாம இருந்துச்சுங்க. ஆனா நீங்க வேலைக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் சொல்லிட்டு தம்பி, முதலே ஏற்கனவே அதை ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டேங்க. படிச்சுட்டு அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கணும். வயிற்று பழத்துக்கு வேலை பார்த்துட்டு வந்துட்டேன். அதோட இப்ப டாபிக் முடிச்சிடுங்க. நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. அது எப்பன்னா 9th 10th கிளாஸ் எடுக்கிறப்போ நான் நிச்சயமாவே வயிற்று பழத்துக்கு தான் வேலை பார்த்தேன். அதனால எனக்கு உடம்புக்கு நிறைய மருந்து மாத்திரை வாங்க வேண்டியது வந்துருச்சு. கடவுளுக்கே கொடுக்காம 2 சம்பளம் வாங்குறோம். 9th 10th நீங்க இங்க வேலை பார்க்கல, திருச்சி தானே பார்த்தேனே? இங்க மறுபடியும் வந்தீங்களோ? சரி சரி. வந்துட்டேன். முடிவு இங்க தாங்கண்ணா. தொடக்கம் எப்படி படிப்பு இங்கேயோ, ரிட்டையர்மெண்டா 2010ல சித்திரா வழி குத்தி அனுப்புனாங்க நினைக்கிறேன். இங்க வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிசில பார்த்தோம் போல, எங்கேயோ பாத்துருக்கேன். ஆர்டிசில பார்த்தோம் போல. ஆனா பாத்துருக்கேன் அவங்கள. அவ்வளவு க்ளோஸ் கிடையாது. அப்ப ஆர்டிசி நான் ஒரு மாதிரி கொஞ்சம் அரகண்டா தான் நடந்திருப்பேன். நீங்க வேலை பார்க்கும்போது 93 95 ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது. ஸ்ட்ரைக்கெல்லாம் நடக்கும் தம்பி. அதெல்லாம் குழந்தைங்க ஆர்வ கோளாறுல செய்யறது அவங்களோட. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இது நெகட்டிவ்லாம் சொல்ல வேண்டாம். ஆனா அட்வைஸ் பண்ணுவீங்களா பசங்களுக்கு? கேட்பாங்களா? இல்ல எப்படி பண்ணிட்டு கண்டிப்பீங்களா? இல்ல போடாப்பா வெள்ளரிக்க மாத்திட்டு வந்திரிக்கான்னு போட்டு பாடுவான். நான் என்ன பண்ணிட்டோம், சிரிச்சிட்டு வருவேன் கை கட்டிட்டு. அவங்கள திட்டலாம் மாட்டா. ஐயா என் அட்வைஸ் எல்லாம் எடுபடாது. என்னடா பசங்களா அந்த தனிப்பட்ட முறையில பேசல அவ்வளவு பாசமா அன்பா இருப்பாங்க. அது குரூப் மார்புன்னு சேர்ந்துட்டா ஒண்ணும் செய்ய முடியாது தம்பி. அப்புறம் கத்திரிக்காய் எடுத்துட்டு தந்திரிக்காய் போடுவான், வெள்ளரிக்காய் எடுத்துட்டு எதனா போடுவான். ஆனா அது என்ஜாய்மெண்டா தான் இருக்குமே தவிர நம்ம பாடிட்டானேன்னு அந்த ஒரு தப்பு தெரியாது. அந்த குழந்தையோட டேலண்ட் அங்க வளருது பாத்தீங்களா? வேலை மாத்தி போட்டு பாட. ஆமா தம்பி, போடுவான். பாடியெல்லாம் இருக்கான். நீங்க எப்படி அடிப்பீங்களா? இல்ல அடிச்சும் கேட்கல திட்டுவீங்களா? இல்ல அது போட அப்படின்ட்டு விட்டுருவீங்களா? எப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஆடி குத்து கிள்ளி இலவசமா கிடைக்கும். கிடைக்கும். டீச்சர் நீங்க உங்க டீச்சர்ட்ட அடியே அடிக்க கூடாது. நம்ம ரூல்ஸ்ல படிச்சு நீங்க மட்டும் எப்படி டீச்சர் அடிச்சீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு இருந்த வித்தியாசம். எனக்கு அவங்களுக்கு அவ்வளவு பொறுமை இருந்திருக்கு, எனக்கு இல்ல. அது அவங்க கிட்ட இருந்து என்னால வாங்க முடியல. அதே மாதிரி ஒரு தீவிரமா என்னன்னு கேட்டா, ஏன் அவனுக்கு வராது அது வந்தே தீரணும். அவனுடைய தப்ப நினைக்க மாட்டேன், எப்படியாவது கொண்டு வந்துடணும். அதுதான் அப்படிதான் நினைப்பேன். அது ரைட்டா தப்பால அப்ப தெரியல. இப்ப தனியா உட்காந்து விரல எல்லாம் வலிக்கிற பட்சம் அவன் வரல இப்படி திருப்பணுமே, இப்படிதானே வலிச்சிருப்போம். அப்படி எல்லாம் தோணுது. அதுக்கு என்ன பண்றது, காலங்கள் தோணி. ஆனா அவனை பழி வாங்கணும்ன்ற எண்ணம் எனக்கு எந்த நேரத்துல எந்த குழந்தைகிட்டயும் கிடையாது. எப்படியாவது படிக்க வச்சிடணும், திணிக்கணும் தான் தோணுச்சு. எப்படி ஒரு குழந்தை சாதம் சாப்பிடலன்னா எப்படியாவது உருட்டி மிரட்டி திணிச்சு ஊட்டணுமோ அந்த கதையா இருந்தது. அவ்வளவுதான். மற்றபடி அவன் மேல எந்த வெறுப்பு உணர்ச்சி வர்ற அளவுக்கு எந்த குழந்தையும் என்கிட்ட நடந்துக்கிட்டு போல. நான் எந்த குழந்தைய வெறுக்கவும் இல்ல சாமி. அவ்வளவுதான். எஜுகேஷன் தாண்டி வேற ஏதாவது கேப்பீங்களா? உடம்பு சரியில்லை இல்ல ஏதாவது? ஐயோ என்ன பக்கத்துல கூப்பிட்டு ஜுரம் இருக்கா தொட்டு பார்த்து எங்க வலிக்குது அதெல்லாம். ஏன் தம்பி நம்மள புள்ள குட்டி பெறல, நம்ம அப்பா அம்மா நம்மள வளர்க்கல, அதெல்லாம் கேட்பேன். ஐயோ இல்ல ஒரு காலத்துல டீச்சர் நம்ம டீச்சர்ஸ் நமக்கு தொட்டு பார்க்கணுங்கிற ஆசை இருந்திருக்கும். அது நிறைவேறிருக்கலாம், நிறைவேறாம கூட போயிருக்கலாம். இல்ல எங்க டீச்சர்ஸ் அதான் சொல்றேன். ஒரு டீச்சர் வந்து அந்த இப்ப 88ல எல்லாம் பார்த்தோம்னா நான் அம்மா வீட்டுக்கு தான் டெய்லி போவேன். ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி வந்து டெய்லி அம்மா வீட்டுல தான் குழந்தைய விட்டு வச்சிருந்தேன். அந்த வந்து திருவிக்கா நகர்.
வசனம் எடுக்கிறது வந்து அம்ஜிக்கரை இறங்குறவங்க. ம். நான் வந்து என்எஸ்கேல இறங்கணும். 25 ஆன உடனே இஸ்ரேல் பெல் எடுப்பாரு, அந்த ஓஏ மாதிரி பெல் அடிக்கிறதுக்கு. சரி. அவர் எடுக்கிறப்ப பக்கத்து கிளாஸ் எடுப்பேன். அவங்க சொல்லுவாங்க வந்து பெட்டிக்கொரே ஜோவியல் தான் அது, ஏன்னா அவங்க என்ஜின் பெட்டிக்கொரேன்னுவாங்க. கரெக்டா நான் பேக் எல்லாம் எடுத்து தோல்ல மாட்டின்னு அவங்க கையை பிடிக்கிறப்ப மணி அடிக்கும். அப்பதான் நகருவாங்க. ஆனா அந்த இடத்த விட்டு நகர்றது அப்பதான். ஆனா பெட்டிக்கோருன்னுவாங்க. அப்ப 4:27 4:25 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி பிரிஸ்ல அடிச்சு நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுவோம். ஒரு தட்டிட்டு ஓடுவாங்க. கண்ணா பின்னான்னு ஓடி போய் எப்படியாவது அவங்க பிடிச்சே தீரணும்னு வெளியில ஓடுவேன். இதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் நான் என் பிள்ளைங்கிட்ட விளையாடணும்னா இல்ல. நீங்க விளையாடல, ஆனா பசங்க வந்து ஒரு தொட்டு பாப்பாங்களா டீச்சர்ஸ் இப்படி என்ன பண்ணிருக்காங்க என்ன தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது அனுமதிப்பீங்களான்னு கேக்குறது. நிறைய பேர் அனுமதிக்கிறது நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா இங்க இருந்து சின்ன கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரையும் பொம்பளை பசங்க அவ்வளவு இதா இல்ல. டான்ஸ் அங்க பண்ண நம்ம என்ன புடவை கட்டிட்டு போயிருக்கோம், தலையில டீச்சர் இந்த பின்னல் போட்டு வந்திருக்காங்க, முந்தானி தொங்க விட்டுட்டு தான் போவேன், தொட்டு பார்த்தாங்க பின்னு பண்ணிருக்கோமா தொட்டு பார்ப்பாங்க. ஐயோ தொட்டதானே தம்பி தெரியும் நம்ம என்ன வளையல் போட்டிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் நம்ம தொட்டு பார்க்கத்தான் விட்டு ஆகணும். என்னடே புடவை நல்லா இல்லன்றியான்னுவேன். இல்லன்னு டீச்சர்வாங்க. அந்த மாதிரில பேசுறப்ப விடுவோம். அதுல தொட்டு பண்ணலாம் விடுவேன். ஐயா அதுல கை தொடக்கூடாது, தள்ளி போ. ஐயோ முடியாது. அதான் அவளுங்க அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டு போறாளுங்களா. அப்புறம் எங்க நீ தொடாம இருப்ப? இந்த கையில ஒட்டி அந்த கையில ஒட்டி புடிச்சிக்கிறாள. அதுல கொஞ்சம் பயம் இல்லாதவோ புடவை தொட்டு போ. இந்த லீலான்ற பொண்ணெல்லாம் சைக்கிள் ஸ்கூல்ல வேலை பாக்குறா, ஜே லீலான்னு. அவெல்லாம் நல்ல செல்ல பொண்ணு மாதிரி. கிளாஸ் டைம் முடிஞ்சிச்சு, இப்ப நீங்க டீச்சர் இல்ல அம்மா தான் சரியா அப்படின்னு வருவா. அவளை என்ன பண்ணுவீங்க? போடி என்ன அடிக்க முடியுமா? ஏய் கிளாஸ்ல கூட அம்மா தான், ஆனா பாடம் படிக்கிறப்ப மட்டும் நடத்துறப்ப மட்டும் டீச்சர் போடுவேன். அந்த பிள்ளைக்கு சின்ன பொண்ணு அம்மா இல்ல, அதனால சொல்லுவா. சொன்னா எப்பவுமே உனக்கு அம்மா தாண்டி, ஆனா கிளாஸ் டைம்ல படிக்கணும் அவ்வளவுதான். அப்ப நான் டீச்சர் தான், ஸ்டூடெண்ட் தான். அதெல்லாம் உண்டு தம்பி. அந்த பிள்ளைங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாம் கேட்போம் நாங்கெல்லாம். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த அஃபெக்ஷன் கொடுக்க நாங்க தயங்க மாட்டோம். அதான் சொன்னேன், எவ்வளவு ஸ்டபனா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்போம்னா அதே சமயத்தை ட்ரூ லவ் அண்ட் அஃபெக்ஷனும் அந்த குழந்தைங்க கிட்ட எனக்கு காட்ட முடியும். நீங்க வந்து பொதுவா சைட்டடோட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கீங்க. மத்த பார்வையற்றோட ஒப்பிடும் போது கொஞ்சம் அதிகமாவே. தம்பி அப்படி இல்ல சொல்ல தம்பி, எத்தனை பேர் பார்வையற்றவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். நீ வேணா இல்ல நான் அப்படி சொல்லல. சிலருக்கு மட்டும் அது நல்லாவே ஒத்து போகும். பார்வையற்றவங்க வந்து சைட்டடோட மிங்கிள் ஆகி இருக்கிறத வரைய விட நான் கொஞ்சம் அதிகமா மிங்கிள் ஆகிருந்தேன்னு சொல்லிட்டு போப்பா. ஆமா அதுதான் சொல்றேன். ஆனா ஒரு சைட்டட் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு கோவம் வரும்? அதாவது ஏதாவது ஒரு இடம் இருக்கும்ல, ஏதாவது ஒரு இடம். அதாவது லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கிற சைட்டட் கிட்ட நமக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோவம் வரும். சரி, அப்படியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட நம்மளோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அவங்க கொஞ்சம் ஈவன் டிவியேட் கொஞ்சம் லேசா ஆகி போனா கூட உடனே கோவம் வந்துடும். அது அவங்க மேல வச்சிருக்கிற ட்ரூ லவ்னுடைய அது ஒரு ஈகோ மாதிரி வச்சுக்கோயேன். அந்த பொசசிவ்னஸ் எது வேணாலும் வச்சுக்கோ. சைட்டட் டீச்சர்ஸும் இல் ட்ரீட் பண்ணியும், அதாவது நான் டூருக்கெல்லாம் எங்க வீட்டுல ஃபேமிலி சிச்சுவேஷன் படி பார்த்தா என்ன ரொம்ப அனுப்ப மாட்டாங்க. ஆனா பட்டாபிசாரம் தமிழ்ச்செல்வியோட நீ வீட்டுக்காரத்தை கெஞ்சி கூத்தாடி கூட ஒரு போன் சொல்ல மாட்டாரு. ஆனா ஒரு தகவல் போகணுன்றதுக்காக சொல்லிட்டு ஒரு இடம் விடாம நான் எல்லா டூருக்கும் போயிருக்கேன் நாங்க பர்சனலா. சரிங்களா? அதாவது என்ன விட்டுட்டு அதோட டூரே வேணான்னுவாங்க. அப்பன்னா நீங்க பாத்துக்கோங்க. அப்ப நான் எப்படி நான் சைக்கிளோட மிங்கிள் ஆகாம இருப்பேன்? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? அவங்க வீட்டுல அனுப்பல, அதனால நம்ம டூரை கேன்சல் பண்ணிடலாம் பேசுவாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன் விடுப்பா 10-11 விடு வரேன். இன்னும் கொஞ்சம் எதிர்ப்புகள் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகுது இல்ல குடும்பத்துல. ஆனா டூர் திருப்பி வருமா? நம்ம எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்றப்போ நம்ம நெக்லெக்ட் பண்றேன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. போஸ்ட்போன் பண்றேன்னா போயிடுவேன், அதுல குடும்பத்தை எதிர்த்து போயிடுவேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். அவன் நல்லபடியா ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டேன். எந்த கமிட்மெண்ட்ஸ் இல்லாம நல்லபடியா நான் சென்ட் ஆஃப் பண்ணாங்க.
எனக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள்லாம் ஏதோ யாரும் இழுத்தடிக்காம நிர்வாகத்துல எந்த கெட்ட பேரும் இல்ல, எந்த கெட்ட பேரும் எனக்கு இல்லப்பா. எனக்கு அது ஏன்னா அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்களோ இல்லையோ யாருமே டிப்ரிஷியேட் பண்ணல. என்னைக்கு சண்டை போட்டது இல்ல நிர்வாகம். பேசுறது ஆச்சரியம் இல்ல, டிப்ரிஷியேட் யாரும் பண்ணல, அவ்வளவுதான். என்னைக்கு சண்டை போட்டது இல்ல நிர்வாகத்துல. ஓகே ஓகேனா ஓகே ரைட் போ அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிருங்களா? நம்ம போய் முன்னால நின்னாதானே பிரச்சனை. எல்லா நாலு பேர் போய் சண்டை போட்டு வந்த பிறகு அந்த பலன் நம்ம அனுபவிச்சிடலாம். கழுவுன மீன்ல நழுவுன மீன் தான் மேக்சிமம். சரியா? ஏன்னா அந்த ஆட்டிடியூட்ல நான் வளர்ந்துட்டேன் தம்பி. அதாவது எதிர்க்க கூடாது, இல்ல எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது, இல்ல அவங்களோட அகைன்ஸ்ட்ல நிக்க கூடாது, அந்த மாதிரி இல்ல. எனக்கு அந்த ஆழ் மனசுல இருந்தே சின்ன பந்து பதிஞ்சது என்னன்னா, அபிஷியல்ஸ் எல்லாம் இப்படிதான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா நம்ம டியூட்டியை கரெக்டா செய்யணும். இது மட்டும் தான் எனக்கு என் மனசுல பதிஞ்சிருந்தது. ஆமா, நிறைய இடங்கள்ல இது நடக்க மாட்டேது. அபிஷியல்ஸையும் சண்டை போடுறோம், டியூட்டியும் பண்ண மாட்டோம். அது எனக்கு நம்ம வேணா தம்பி, நம்ம வந்துட்டு வெளியே அது அவங்க அதுதான் சொல்றேன். அது தண்ணி, அதாவது உப்பு தின்னோம்னா தண்ணி குடிக்கணும் யாரா இருந்தாலும். ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் நமக்கு அப்படி இருந்திருந்தாங்கன்னா நாம இந்த நிலையில வந்திருக்க மாட்டோம். நம்ம டீச்சர்ஸ் நமக்கு நல்லா அமைய போய் நாம ஒரு ஜாபோட நல்லபடியா சம்பளம் வாங்கி கௌரவமா சொசைட்டில இருக்கிறோம். அது நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்ன்ற அந்த உள் உணர்வு ஒவ்வொரு டீச்சருக்கும் இருக்கணும், யாரா இருந்தாலும், ஏஓ பிஓ சிஓ. சரிங்களா? ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் நமக்கு நல்லா அமையலன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். உங்க நண்பர்கள் அதுல இருந்து தடமாறும்போது பர்சனலா கண்டிப்பீங்களா? அது பர்சனலா எல்லாரும் முன்னால எல்லாம் கிடையாது, தனியா. அதனாலதான் நான் பர்சனல் கேட்டேன். ஆமா, பர்சனலா கண்டிப்பேன். சரி, இவ்வளவு முடியல கொண்டா, நான் பண்ணி தரேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் செய்தேன். அதோட குழுமன் தாய உங்ககிட்ட சொல்றதோட இப்ப நிறைய இதெல்லாம் எழுத வேண்டியது வரும். நோட்ஸ் எல்லாம் எழுதுறப்ப எம்கே டிக்டேட் பண்ணுப்பா, நான் எழுதிக்கிறேன். அம்மா தாயி, உனக்கு ஸ்பெல்லிங் சொல்லி முடிக்கிறதோட நான் டைப் அடிச்சு கொடுத்துறேன்னு போடணுவாங்க. நான் ஸ்பெல்லிங்ல கொஞ்சம் வீக் தெரியும். அதாவது நான் ஒரு தப்பு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, டிஆருக்கு டிஇஆர் போட்டேன்னா குழந்தை மனசுல அதான் பதியும். கண்டிப்பா அப்படி இல்லீங்களா? டிஏஆர் நமக்கு தெரியும். ஈவன் தென் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அந்த குழந்தை மனசு அந்த ராங் ஸ்பெல்லிங் போயிடும். அதுக்காக தெரிஞ்சிருந்தாலும் நான் கேட்டு எழுதுறேன்னா ரெண்டு சொல்லி பார்த்துக்கோம். அம்மா தண்ணி குடு, உனக்கு இதானே டைப் பண்ணி தண்ணி போயிட்டு வைப்போ, எங்கன்னா போய் சுத்திட்டு வா, நான் வச்சு வைக்கிறேன்னு ரெடியா வச்சு கத்துடும் போயிட்டோம். ரெண்டு பேருமே பார்வையற்றுல இருந்தெல்லாம் நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க, வாழ்றாங்க இல்லையா? என்ன சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு குழந்தை வளர்ப்புல? தம்பி, குழந்தை வளர்ப்புல நிறைய சிக்கல்கள் வரும் தம்பி. சாப்பிடுவேன், ஏன் என்ன அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸா அலைஞ்சேன் தம்பி. அவனை போன்னு சொல்றதா போவாதன்னு சொல்றதா? போவான்னு சொல்லிட்டு அவனுடைய எதிர்காலம் பாழா போயிடுமா? போன்னு சொன்னா நம்ம தாங்கக்கூடிய சக்தி இருக்குதா? என்னடா நம்ம பார்த்து வைக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியா? இல்ல, ஏன்னா எனக்கு எப்போ பெட்டப் ஆயிடுச்சுன்னு கேட்டா இந்த ஃபேமிலிஸ் வந்துட்டு பார்த்துட்டு எக்ஸிபிஷன்ல பார்த்துட்டு போன மாதிரி ஆச்சு பார்த்தீங்களா? அப்பவே நம்ம பிளைண்ட்னஸை வச்சு யாருமே பொண்ணு கொடுக்க தயாரா இருக்க மாட்டாங்க போல. அவனா லவ் பண்ணால் ஒழிய இல்லைன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டு அதுக்காக அவனை என்கரேஜ் பண்ணல. தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கத்தளம், உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்.